உலகின் மிக வயதான பெண் தனது 116வது வயதில் காலமாகியுள்ளார். ஜப்பானின் ஹியோகா மாகாணத்தை சேர்ந்த டோமிகோ இடுகா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். டோமிகோவுக்கு 2 குழந்தைகளும் 5 பேர குழந்தைகளும் உள்ளனர். கணவர் இறந்த பின் ஒரு முதியோர் இல்லத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த டோமிகோ தனது 10 பருவத்தில் கைப்பந்து வீராங்கனையாக திகழ்ந்துள்ளார். 10,000 அடி உயரம் கொண்ட ஒன் டேக் மலையை 2 முறை ஏறி சாதித்துள்ளார். உலகின் மிக வயதான பெண் என கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற டோமிகோ மரணமடைந்தது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் இனி பிரேசிலை சேர்ந்த கன்னியாஸ்திரியான இனா கானபாரோ லூகாஸ் உலகின் வயதான பெண்மணியாகிறார். இவர் டோமிகோவை விட 16 நாட்கள் இளையவர். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஆலை உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். பொம்மையாபுரத்தில் தனியார் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஆலை உரிமையாளர்கள் பாலாஜி, சசிபாலன் மற்றும் போர்மேன் பிரகாஷ், பாண்டியராஜ் உள்ளிட்ட 7 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் மேற்பார்வையாளர் சதீஷ்குமார், போர்மேன் கணேசன், பட்டாசு ஆலை உரிமையாளர் சசிபாலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தலைமறைவாக உள்ள 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.